உலகம் முழுவதிலும் 199 தேசங்களில் ஒரு வினாடிக்கு 5 வேதாகமங்கள் ஏதோ ஒரு மூலையில் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொரு 3 வினாடிக்கும் ஒரு வேதாகமம் எங்கோ ஒரு மூலையில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை அதிசயங்களை செய்கிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்காக பரலோகத்தின் தேவனே உம்முடைய பிள்ளைகள் கொடுக்க இருக்கிற இந்த நல்ல காணிக்கையை, விதை ஒரு வேதாகமம் 50 ரூபாய், ஒரு ஆத்துமா, அது ஒரு குடும்பத்தை சந்திக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுக்க போகிற உதாரத்துவமான காணிக்கை என் தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொடுக்கிறதை அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மறுபடியுமாய் அவர்களுடைய மடியிலே கர்த்தர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட போகிற அந்த வேதாகமும் அதனுடைய ரட்சிப்பின் பலனை அவர்கள் பரலோகத்திலே காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நித்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். என்னால் பேசவே முடியல, தொண்டையெல்லாம் கட்டுற மாதிரி இருக்குது. யாரோ என்னவோ கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ நீங்கள் கொண்டு வந்ததில் ஏதோ ஒன்று இருக்கிறீங்க. யார் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல, என்னால் பேசவே முடியல. இதை வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு அங்கே தாங்கிட்ட குறி கேட்க வந்தவங்கள்ட்ட பார்த்து அந்த மந்திரவாதி கேட்டான் பாருங்க. எல்லாரும் இப்படி தான் பார்த்தாங்க, என்னடா கொண்டு வந்திருக்கோம் நாம அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மந்திரவாதிக்கு அந்த வீட்டுக்குள்ள கடைசியாக நுழைஞ்ச சுடலமணி மேலே ஒரு கண்ணு போச்சு பாருங்க. இந்த சுடலமணி வந்த பிறகுதான், இந்த வீட்டுக்குள்ள காலை வச்ச பிறகுதான் இங்க இருந்த தெய்வமெல்லாம் வெளியே ஓடி போச்சு. அதனால சுடலமணி இங்க வா. சாமி, என்ன சாமி, என்ன வச்சிருக்கிற நீ? ஒண்ணுமே இல்லைங்கயா. பாக்கெட்ல என்ன வச்சிருக்கிற நீ? எடு. இந்த புஸ்தகம் ஒன்று தாயா இருக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட. இந்த புஸ்தகத்தினாலதான் என் தெய்வமெல்லாம் வெளியே ஓடி போயிடுச்சு. நீ முதல்ல வெளியே போ சுடலமணின்னா. இந்த சுடலமணியும் இந்த மந்திரவாதியும் ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் பிணத்தை தோண்டி எடுத்து அந்த மந்திரவாதி பிணத்தை திங்கிறப்ப கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு இப்படி நண்பன் என்ன சொல்லிட்டானேன்னு சொல்லி அந்த சுடலை மணி வெளியே போய் இந்த புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு
இது என்ன புஸ்தகம், நம்ம ரூம்மேட் அண்ணன் ஒன்று கொடுத்தாங்க, இது என்ன, இருக்கிற தெய்வத்தெல்லாம் வெளியே வரட்டுற அளவுக்கு இந்த புஸ்தகத்துக்குள்ள அப்படி என்ன இருக்குது இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்ச சுடலமணி சாம்சன் மணியாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சென்னை நார்த் கேம்ப்ல ஒரு முக்கியமான அவர் பொறுப்புல இருக்கிறாரு. இந்த சுடலமணி ஏன் சென்னைக்கு வந்தார் அப்படின்னா, இந்த சுடலமணி பிறந்த அன்று காலையில் 5 மணிக்கு பால் கொடுத்த, நல்ல பால் கொடுத்த இந்த பசுமாடு 3 மணிக்கு செத்து போச்சு. கிறிஸ்துவ அறியாத குடும்பம், வழக்கம் போல ஜாதகம் எழுதுவாங்க, எனக்கெல்லாம் நல்லா ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க, நல்லா மாறி போச்சு. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி. அல்லேலூயா. அப்போ 1 வயசுக்கு மேல இந்த சுடலமணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்க குடும்பம் தரிசா போயிடும். இது என்னடா வம்பா போச்சு, 13 வயதுக்கு மேல இவனுக்கு ஆயில் ரேகங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சார் ஜாதகத்தை. பார்த்தாங்க, அவன் சொன்ன மாதிரியே இவரோட தகப்பனார் கூட பிறந்த 3 சகோதரிகள் தூக்கு போட்டு ஒருத்தங்க செத்தாங்க, கேன்சர் வந்து செத்தாங்க, மருந்து குடிச்சு ஒருத்தங்க செத்து போனாங்க. இப்படி சில சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சது. உடனே யோசிச்சாங்க, 13-15 வயசு ஆயிடுச்சு, இனி இந்த சுடலமணியை நம்ம வீட்டில் வச்சிருக்க கூடாது, அதனால சென்னை பட்டணத்தில் கொண்டு போய் விட்டுருன்னு. தம்பி, ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காம ஐயா கிட்ட போய் திண்ணூறு பூசிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டு இருந்த சுடலமணியோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வேதாகமத்தின் மூலமா இடைப்பட்டார். அல்லேலூயா. அதற்கு பிறகு சாம்சன் மணியாக மாறின இந்த சுடலமணியின் மூலமா 52 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற இவர் தான் உயிரோடு அவர் இருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அவர் சென்னையில் இருக்கிறார், பேரம்பேத்தியோட இருக்கிறார். நாங்கள் அந்த கன்வென்ஷன் அடிக்கடி சந்திப்போம் அவரை. இதுதான் எங்களுடைய இந்த கிடியன் இன்டர்நேஷனல் இன் இந்தியா. இந்த ஊழியமான இந்த புதிய ஏற்பாட்டை உலகம் முழுவதிலும் 199 தேசங்களில் 109 மொழிகளில், இந்தியாவில் 66 வருஷமா 25 முக்கிய மொழிகளில் மொழிபெயர்த்து பள்ளிகள், கல்லூரிகள், போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், நர்சிங் காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்படி அந்த இடங்களில் அப்ரூவ்டு சேனல்ல நாங்கள் அதை இலவசமாக கொடுத்து வருகிறோம். ஒரு வேதாகமம் அச்சடிப்பதற்கு 50 ரூபாய். அல்லேலூயா. இலவசமாக கொடுக்கிறோம். எத்தனை ஆயிரம் கேட்டாலும் கொடுப்போம். அனுமதி கொடுத்தா ஸ்கூலுக்குள்ள போயிடுவோம், அனுமதி கொடுக்கலனா ஸ்கூலுக்கு வெளியே சைட் வாக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் இருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணுவோம். 500 வேதாகமத்தை லோட் பண்ணுவோம், வண்டியில் காரில் போவோம். அந்த பீக் டைமில் நிற்போம், 2 பக்கமும் ஆள் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், உடனே வந்துடுவோம். அல்லேலூயா. இப்படித்தான் எங்களுடைய சைலண்டா, அமைதியா, இதுக்குன்னு எந்த டினாமினேஷன், எந்த ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆந்திராவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இந்தியாவுக்குள்ள. ஸோ இங்கே கலெக்ட் பண்ணுற எந்த இந்த வேதாகமத்துக்கு நாங்கள் வாங்குகிற பணம் உடனடியாக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நாங்கள் அதை அனுப்பிவிடுவோம். முழுக்க முழுக்க 100% அதற்கு மாத்திரம்தான் அது பயன்படும், நீங்கள் கொடுக்கிற. ஆமென். அல்லேலூயா. இதுதான் எங்களுடைய ஊழியமா இருக்கு பாருங்க. சூரியன் மேற்க உதிக்கும், ஆனா இந்த ரவி ஒரு நாள் இந்த பைபிளை தொட மாட்டான். போயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ல பாலிடெக்னிக் படிக்கிறப்ப தன்னை பார்த்து கொடுக்க வந்த என்ன மாதிரி ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு கிடியோன், அவரை தள்ளி விட்டுட்டு இனி இந்த பக்கம் நுழைஞ்ச நடக்கிறதே வேற, போயிருன்னு சொல்லி கடலூர்ல, நான் கடலூர் ஒரு 20 இயர்ஸ் இருந்தோம். கடலூரில் மஞ்சக்குப்பம் மைதானம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் அந்த ஆர்எஸ்எஸ் ட்ரெயினிங் எல்லாம் அங்கே தான் நடக்கும். அங்கே இந்த ரவியும் அங்கே இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சுது. நம்ம இயக்கத்தை வலுப்படுத்தணும்னா நமக்கு பணம் நிறைய தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு முந்தைய சில வாரங்களுக்கு முன்பு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. சூரியன் மேற்க உதிச்சாலும் இந்த ரவி ஒரு நாளும் இந்த பைபிளை கையில் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் போய்கிட்டு இருக்கிறார் ரவி. அப்போது வெளி தேசத்துக்கு போவதற்காக எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு
அந்த சென்னை பட்டணத்துக்கு போகிறார். சென்னை பட்டணத்துக்கு போயிட்டு தன்னுடைய விசா காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து நிற்கும் பொழுது தான் கொண்டு வந்த சூட்கேஸை தேடுறாரு. காணோம், கிடைக்கல. கிடைக்குமா? சென்னை பட்டணத்தில் கடலில் ஊசியை போட்ட மாதிரி தான். எங்கே போய் தேட? எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். என் சூட்கேஸை பார்த்தீங்களா, சூட்கேஸை பார்த்தீங்களா, சூட்கேஸை பார்த்தீங்களா? இல்லைங்க, நாங்கள் யாரும் பார்க்கலங்க. கிடைக்கவே இல்லை. இனி ஊருக்கு போனா அதை விட கேவலம் வேற ஒன்றும் இல்லை, அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லி சென்னை பட்டணத்தில் வேற வழி இல்லாமல் பிச்சை எடுத்து பிளாட்ஃபார்மில் இருக்கிற பழைய சாப்பிட்டு போட அதை எடுத்து இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு பாருங்க. ஒரே ட்ரெஸ் தான், அழுக்கு சட்டை, இதுதான். ஒரு நாள் ஆச்சுது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அடிக்கடி நம்ம கூட நினைப்போம். ஒரு வேளைங்க சில பேர் நினைச்சிருக்கலாம், வாழ்வதை விட. ஆமா, நினைச்சிருக்கீங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு வாழ்க்கை தருவார். ஆமென். யோவான் 10:10 அப்படிதான் எழுதியிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, லைஃப் கொடுக்க வந்தேன், அது அபண்டன்ட் லைஃபா இருக்கணும், அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றேன். நிச்சயமா கர்த்தருக்கு காத்திருக்கு, வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். உங்களை தலையிலிருந்து கால் வரைக்கும் உடுத்தி பார்க்கிற தேவன், அலங்காரப்படுத்தி பார்க்கிறவர் நம்முடைய தேவன், அதிகாரப்படுத்தி பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரவி முடிவெடுத்தான். ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்த ரவி 8 மணிக்கு இந்த ட்ரெயினில் விழுந்து நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இடம் டைமு எல்லாம் குறிச்சிட்டு அந்த நேரத்துக்குள்ளே போகும் பொழுது வேற யாருமே இல்லை. அந்த பிளாட்ஃபார்மில் அந்த ரவி படுத்திருந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போது அப்படி குதிக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது வானத்திலிருந்து, ரவி, நீ உன்னை தற்கொலை பண்ணிக்கிடாத, உன்னை நீ மாய்த்து கொள்ளாத, நான் தான் இயேசு, நான் உனக்கு வாழ்க்கை தருவேன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அந்த தற்கொலை எண்ணத்தை தள்ளி போட்டார். யார் இந்த இயேசு? யார் இந்த இயேசு தெரியல. ஒரு நாள் ஓடி போயிடுச்சு. சண்டே அந்த பிளாட்ஃபார்த்தை ஒட்டி வெளியே போகும் பொழுது இப்படி ஒரு ஆராதனை, சபையில் ஒரு ஆராதனை நடக்குது. இயேசுவே ஆண்டவர் மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுன்னு பாடுறாங்க, இதுதான் அந்த இயேசுவா? நேரா உள்ள போனோம். உள்ள போய் கடைசி வரிசையில் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. கதவை பூட்டுறவரும் வந்துட்டார். என்ன தம்பி உட்கார்ந்து இருக்கிறேன்? ஐயா, நான் இப்படி, இதான் என் நிலைமை, தற்கொலை பண்ண போனேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த இயேசுவை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, விடுவிடுன்னு ஓடி போய் ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து கையில கொடுத்து, ரவி இத படி, இதுல உனக்கு எல்லா விவரமும் இருக்கு, படிப்பானார். பார்த்தா, அல்லேலூயா, கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளை எப்படி முழங்கால் போட வைக்கணும்னு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முன் குறிச்சிட்டா நீ எங்க போனாலும் முடியாது. ஹல்லேலூயா. அதனால தாராளமா நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதை எடுத்து ரவி பார்த்தான், புதிய ஏற்பாடு, என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஏற்பாடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்து ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதே சபையில மெம்பர் ஆகி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆமென். காலையில் ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கிறப்போ 2-3 பசங்க வந்து, நம்ம இந்த கம்பெனிக்கு நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க 2 பேர். அப்போ இது காதில் விழுது, ரவி காதல். ரவி ஏற்கனவே பாலிடெக்னிக் முடிச்சு போய், அப்போது நம்மளும் அந்த கம்பெனி போனால் என்னன்னு ஒரு சிந்தனை வருது. அப்போது அவங்க கூட ஃபாலோ பண்ணி அப்படியே போய் அந்த கம்பெனிக்கு கடைசியில் போய் நிற்கிறான். அழுக்கு சட்டை அந்த லைனோட நிற்கிறப்ப இவன் டேர்ன் வருது, ரவியோட டேர்ன் வருது. பாப்பா சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பா அப்படின்னு புதிய ஏற்பாடை கையில் கொடுத்தாரு. என்னப்பா சர்டிஃபிகேட் கேட்டால் புதிய ஏற்பாடை கொடுக்குறேன்னு. ஐயா, இதான் என் நிலவரம், என் நிலைமை தான், நீங்கள் எனக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேணாம், ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க, என் வேலையை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னான்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் வந்தா அவனெல்லாம் அனுப்பிட்டு ரவியை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டார். ஹல்லேலூயா. சில மாதங்கள் ஆனது. இந்த ரவியுடைய உண்மையை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு மேனேஜரா. ஆமென். கொஞ்ச நாள் ஆனிச்சு. இப்போ கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம முழு நேரமாக வேலை செஞ்சிருவோம், ஊழியத்தை போவோம்னு சொல்லிட்டு இந்த ரவி முடிவெடுத்து ஐயா கிட்ட போறார், முதலாளிகிட்ட, பாஸ்கிட்ட. ஐயா, சொன்னா தப்பா நினைக்காதீங்க, எனக்கு வாழ்க்கை கொடுத்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் முழுவதுமா நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உங்க அனுமதி வேணும்னு. இந்த தம்பி, நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கம்பெனி தான் இருந்துச்சு, நானுமே உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். என்னன்னா எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்கு பத்தியா, 2 கம்பெனி என்னால் பார்க்க முடியாது, இந்த கம்பெனியை நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. கரங்களை தட்ட மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கூகுளில் போய் எல்ட்ரோ எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதனுடைய எம்டியா பிரதர் ரவி தான் வந்து நிற்பார். இந்தியா முழுக்க 100 சபை இது வரைக்கும் கட்டி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வேத புஸ்தகம் என்ன வேணா செய்யும். ஹல்லேலூயா. நாம போக முடியாது, நாம பேச முடியாது, ஆனால் கர்த்தர் பேசுவார். இந்த வார்த்தை பேசும், இந்த வார்த்தை பேசும் பாருங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய வார்த்தையை அனுப்பி தான் விரும்பினதை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எப்படி வந்ததுன்னு சொன்னால், அமெரிக்க தேசத்தில் விஸ்கான்சின் ஸ்டேட்டில் டிராவலர்ஸ் போகிற ஒரு லாட்ஜில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது 3 பேருக்கு இடையிலே ஏற்பட்ட சம்பாஷணையின் விளைவுதான் இந்த புதிய ஏற்பாடு. ஏன் இந்த பயனாளிகள் இருக்கிறாங்களே, பயணம் செய்கிறவங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமே சொல்லி தான் சாமுவேல் ஹில், ஜான் நிக்கல்சன், வில்லியம் நைட் அவங்க 3 பேரும் இணைந்து இதை ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பித்த அந்த ஊழியமானது இன்று 199 தேசங்களில் மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதில் இருப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல், இட்ஸ் an association of Christian business and professional men for service. தொழில் செய்கிறவங்க, வர்த்தகம் செய்கிறவங்க, அல்லது எங்களை போகிற காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு, என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, லாயர்ஸு, அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள், இவங்கெல்லாம் பூரண சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற சபைகளிலிருந்து இந்த ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறாங்க. உங்களில் விருப்பமானவர்களும் போதகருடைய அனுமதியோடு கூட எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இந்த வேதாகமத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கும் ஆள் தேவை. ஹல்லேலூயா. 199 தேசங்களில் இது செயல்பட்டு வருகிறது. இது மாணவர்களுக்கு இந்த ப்ளூ கலரில் கொடுப்போம், ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும் பொழுது இந்த வெள்ளை நிறத்தில் கொடுப்போம், இந்த ஹோட்டல்ஸில் வைக்கும் பொழுது, அறைகளில் வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட முழு வேதாகமும் இதில் நாங்கள் அதை வைக்கிறோம். இப்படி மிலிட்ரிக்கு வந்து கிரீன் கலரில் இருக்கும். இப்படி தேவைப்படுகிற இடங்களிலே அந்தந்த நிறங்களிலே கொடுக்குறோம். எங்களுடைய ஆக்சிலரிஸ், எங்களுடைய மனைவிமார்களுக்கு பேர் ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற வேதாகமத்தை அவர்கள் கொடுக்கறது வழக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற புகழ்பெற்றிருக்கிற டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்தை தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற, தொலைந்து போயிருக்கிற, காணாமல் போன ஆட்டை போல் இருக்கிற இந்த உலகத்தை நீங்கள் சந்திப்பதற்கு இந்த வேதாகமத்தை கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் சந்திக்க முடியும். இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் இந்த உலகத்தை நிரப்பினால், இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தால் அந்த உலகம் சந்திக்கப்படும் என்று சொல்லி அவர் முன்னுரைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்கூல்ல, காலேஜில் இப்படி இதை
இலவசமாக கொடுக்கும் பொழுது கொல்கத்தாவில் சதாப்தி பானர்ஜி என்கிற ஒரு பெண் இருந்தார். சதாப்தி பானர்ஜி ஒரு காளிய, கொல்கட்டாவில் உங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா வீட்லையும் கிட்டத்தட்ட அந்த 10 கை உள்ளது இருக்கும். அப்படி இருந்துக்கிட்டு அதை தான் அவங்க ட்ரெடிஷ்னலாக அவங்க தெய்வமாக வணங்கி கொண்டு வந்தாங்க. இவா ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவள், மிகுந்த ஆச்சாரியமாக வளர்க்கப்பட்டால், கிறிஸ்தவர்களை கண்டால் ரொம்ப அற்பமாக நினைக்கிற ஒரு பெண் இந்த சதாப்தி பானர்ஜி, நம்முடைய இந்திய பெண். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிடியன்ஸ் அந்த ஸ்கூலில் போய் கொடுத்துருக்குறாங்க. முதல் முறை கொடுக்கும் பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அப்போது அடுத்த ஸ்கூலில் இது என்னதான் இருக்குது சொல்லி பார்ப்போன்னு சொல்லி இன்னொரு ஸ்கூலுக்கு அவள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகும் பொழுது அந்த ஸ்கூலில் கொடுத்த வேதாகமத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். வாங்கி பிரித்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தது ரோமருக்கு எழுதின நிருபம். அதில் முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறாங்கன்னு இருக்கும். ஆமாம், உண்மைதானே. நம்ம ஊரில் எல்லாரும் அப்படி தானே கும்பிட்றாங்க. படைச்சதெல்லாம் கும்பிட்றாங்க, சூரியனை கும்பிட்றாங்க, சந்திரனை கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் கும்பிட்றாங்க. இன்னும் நம்ம ஊரில் கழுதையை கும்பிட்றாங்க. நான் எதையும் விட்டு வைக்கல பாருங்க, எல்லாத்தையும் கும்பிட்றேன். நானும் கும்பிட்டுருக்கிறேன். நாங்கள் திருப்பாதுரி புலியூரில் இருந்தோம், கடலூரில். எங்கள் ஸ்கூலுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு வழியாக போகிறதுக்கு அந்த கோயில் வழியாக தான் போகணும், பாடலீஸ்வரர் கோயில். அதில் ஒரு பெரிய நந்தி சிலை ஒன்று இருக்கும், இவ்வளோ பெரிய சிலை இருக்கும். ஒருத்தன் சொன்னான், இது காதில் ஏறி நீ சொன்னேன்னா உனக்கு நல்ல புத்தி வரும்டா அப்படின்னா. ஏன்னா நான் தான் கிளாஸ்லேயே லாஸ்ட்டு. அவன் சொன்னான், நீ இதில் பாடுறா நல்லா படிப்பு வரும்டான்னா. அப்படியா, மேலே ஏறும்டான்னு சொல்லி பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு அது மேலே ஏறி காதில் நந்தி நல்லா கேட்டுக்கோ, நான் தான் வந்திருக்கேன், எனக்கு நல்ல புத்தியை கொடு பார்த்துக்கோ. மண்டையிலே ஒன்று உரைக்க மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, நீ தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க கரகம். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் லீடராக மாறிட்டேன். பேட் பிகம் ஒஸ்ட். உள்ளதும் போச்சுரா. ஆமாம், அப்படி ஆகிப்போச்சு. பேசாமல் இருந்திருக்கலாம், நான் பாட்டுக்கு போயிருக்கலாம் பாருங்க. எவனை சொன்னான்னு சொல்லி சொல்ல எல்லாம் மாறி போச்சு. அப்படி போய்கிட்டு இருந்த பொழுதுதான் இந்த வேதாகமம் எனக்கு கொடுக்கப்பட்ட என் வாழ்க்கையில் மாறி இன்னைக்கு என்னுடைய பெயருக்கு பின்னாடி 6 பட்டங்கள் உண்டு, எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட். அல்லேலூயா. தானியேல் 2:22 இப்படி இருக்கு, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 2:6-7 கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யாக்கோபு 1:5 ஞானத்தை கேளு உனக்கு தருவார். ஆமென். அழுது பிடிச்சி வாங்கிடணும் ஆண்டவர்கிட்ட. அழுத பிள்ளை தான், ஆமாம், கேட்டு வாங்கிடணும். உனக்கு என்ன வேணும், உனக்கு எல்லாத்தையும், எல்லா கிருபை. 2 கொரிந்தியர் 9:8 இப்படி வாசிக்கும், சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர் அவர். ஹல்லேலூயா. நீ எதுல லேக்கா இருக்கியோ அதுகிட்ட கேட்டா நமக்கு தருவார். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்காம எனக்கு கொடுக்க வேற யாரு கொடுக்க போறார்? ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நமக்குத்தான் ஆசீர்வாதங்கள். thousands of blessings பைபிள் இருக்கு. கேட்டு 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 ஒவ்வொன்றா வாங்கிக்கணும், விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. வாழ்ந்தே காட்டணும், நீங்களும் நானும் சிவகாசியை கலக்கணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன்டா, ஆமென் அப்படின்னு உலகமே சொல்லணும். இந்த சதாப்தி பானர்ஜி அதை 2வது அதிகாரத்துக்கு போகும் பொழுது பாவம் செய்த தேவ மகிமையாற்று போனார். 3வது நியாய தீர்ப்பு. 4வது ஆபிரகாம் பத்தி எழுதியிருக்காங்க, ஸ்கிப் பண்ணிட்டு 5வது சாப்டர் போற 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி. இதை வாசிக்கும் பொழுதே உள்ளம் உடைந்து நொறுங்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் இந்த சதாப்தி பானர்ஜி. ஹல்லேலூயா. நான் பாவியா இருக்கும்போது எனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இது மாதிரி ஒரு ஆலயத்தில், அதுதான் வேதாகமத்தை நாங்கள் கொடுக்குறோம், ரட்சிக்கப்படுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்குள்ள அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அங்கே சேர்ந்து தன்னை வளர்த்து கொண்டாள் சதாப்தி பானர்ஜி. நாட்கள் வந்தது, உருண்டோடியது, வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்குன்னு சொல்லி, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியாக நின்றாள். இன்றைக்கு அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல ஓஹியோ ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, டைரக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கேர் சாங்சுவரி ஹோம்லெஸ் ஷெல்டருடைய டைரக்டராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொல்கட்டாவில் பிறந்த ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பெண்ணு அமெரிக்க தேசத்தில் ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு ஊழியத்தினுடைய டைரக்டராக இருக்கிறாங்க. நம்பவே முடியாது. நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார், அதிசயங்களை காண பண்ணுவான். ஆமென். அதுதான் நம்முடைய தேவன்
பேரே அதிசயமானவர். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர் என்பதை taste and see how the Lord is good. Hallelujah. நம்முடைய தேவனை போல இனிமையான தேவன் இல்லவே இல்லைங்க. ஹalleluya. நல்ல தேவன். ஆமென். ஹalleluya. அவ்வளோ அன்பான தேவன் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய சகோதரிகள் போய் அதை வேதாகமத்தை கொடுக்கறது வழக்கம். நீங்கள் பார்க்குற சில ஸ்லைடில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே சாத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த அங்கே கொடுத்த சில ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் மதுரையில் முனிச்சாலைன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதில் பகுதியில் இருக்கிற ஒரு நசீமான ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவருடைய கணவர் சென்னையில் இருக்கிற ஒரு கை குழந்தை உண்டு. அப்போது ஒரு வியாதி வந்துச்சு இந்த நசீமாவுக்கு. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் மருத்துவர் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த வார்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு முதுகெல்லாம் புழுக்கள், அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், யாரும் போகவே மாட்டாங்க. அப்போது அவங்க கையை விரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நசீமா படுத்திருக்கிறாங்க. அப்போது ஒரு சகோதரி போய் இந்த வேதாகமத்தை உள்ளே கொண்டு போய், அம்மா இதை படிங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க, மேலே எங்களையும் பார்த்துட்டு, நான் என்ன அதை வாங்குற நிலைமையிலையா இருக்கிறேன், அதை அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்கன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. இரவு ஒரு 8 மணி போல் இருக்கும். அதை மெதுவாக கையை நீட்டி அந்த வேதாகமத்தை எடுத்தாங்க. அந்த புதிய ஏற்பாடு எடுத்து அவங்க பிரித்து பார்க்குறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் வருது. அதில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. 12 வருஷம் அநேக வைத்தியர்களால் அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த வைத்தியம், அந்த வைத்தியம், அந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போங்கன்னு எல்லா ஊருக்கும் போயும் சற்றாகிலும் குணமடையாத ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டு, இதை வாசித்த உடனே வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாலும் பார்த்த உடனே நாம ஏன் கேட்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் வருது பார். அவளுக்கு மரணத்தை குறித்து கவலை இல்லை, ஆனால் அந்த கை குழந்தைய விட்டுட்டு சாகிறமே அப்படின்ட்டு தான். புருஷங்காரன் பார்த்தாரு, இந்தா சீமா நீ ஒன்றை பார்த்துக்கப்போ, அங்கே தான் தெரியுமே உங்களுக்கு, ஒரு மனைவினா 2 மனைவி கட்டிக்குவாங்க இஷ்டம் போல், இவ்வளோ வச்சுட்டு நம்மளால் பார்க்க முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ தாயார் படுத்திருக்கிறாங்க, குழந்தை அந்த பக்கம் இருக்குது. இந்த ஜெபம் இல்லை, இந்த வேண்டுதலை, ஏசப்பா இந்த பெண்ணை குணமாக்கியிருக்கீங்க, என்னையும் குணமாக்குனீங்கன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன், உங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டாங்க. நடு இரவு 3 பேர் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அந்த வார்டுக்குள்ள நுழையிறாங்க. அதில் ஒருவர் சொல்லுகிறார், நசீமா நீ திரும்பி படு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நசீமா பார்க்குறாங்க, ஐயா நான் திரும்பி படுக்கிற நிலைமையில இருக்கிறேன், என் நிலைமையா பாருங்க, என்னால் அசையக்கூட முடியாதியா, நான் தான் இயேசு வந்திருக்கேன், நான் சொல்கிறேன்னு சொல்லி அவரே தொட்டு திருப்பி விட்டார். திருப்பி விட்டுட்டு பார்க்குறாங்க, திரும்பி மறைந்து போயிட்டாங்க. அம்மாவை கூப்பிட்றாங்க, அம்மா. அந்த 3 பேர் எங்கம்மா, ஏய் என்னடி வளர்ற, ராத்திரி என்ன தெரியும் மணி, கனவு கண்டியா நீ வாய் மூடு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஊழியக்காரியா சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. நசீமா வந்திருந்தாங்க மதுரைக்கு, ஏசு என்னை தொட்டார்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை விசுவாசத்தை கொடுக்குது, அற்புத சுகத்தை கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த பிள்ளை ஆனந்த பிள்ளையோட அப்பாவுக்கும் அவருடைய சித்தப்பாவுக்கும் சொத்து தகராறு. என்ன வச்சிருவாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னா சூனியம் வச்சிருவாங்க. சூனியத்தை வச்சுட்டாங்க.
நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஆனந்த பிள்ளையோட அப்பா திடீர்னு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவரா, சாதம் நல்லா சுட சுட சாதம் ஊற்றுவாங்க, குழம்புலாம் ஊற்றுவாங்க, தூக்கி அடிச்சுட்டு என்ன ரத்தமா இருக்கு என் சாதப்பட்டில் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன புழுக்களா இருக்கு, என்ன இப்படி அசிங்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவரு வீட்டில் பெரிய பிரச்சனையாகி போச்சு. இவர் சமாளிக்கிறது பெரிய பாடாகி போச்சு. இப்படியே இருந்துருச்சு. ஒரு நாள் இந்த ஆனந்த பிள்ளை ஸ்கூல் விட்டு வரும்போது கதவை திறந்து பார்த்தா ஃபேன்ல ஒரு கயிறை மாட்டி அவங்க அப்பா தொங்கிட்டு இருக்கிறார். பார்க்குறான் ஆனந்த பிள்ளை, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் நேசித்த அப்பா ஏன் என்னை விட்டுட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லி கேள்விக்கு பதிலே இல்லை. சில நாட்கள் ஆனது, வீட்டில் சில துர்மரணங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதிலே இல்லை ஆனந்த பிள்ளைக்கு. ஒரு நாள் ஆனந்த பிள்ளை முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான்? அப்பா தொங்கின அதே கம்பியில நாமளும் என்ன செஞ்சிடணும், கயிறை மாட்டிக்கிட்டு தொங்கிடுவோன்னு சொல்லி கதவை மாட்டிட்டான். டேபிளை எடுத்து போட்டான், ஸ்டூல் எடுத்து போட்டான், கயிறை மாட்டினான். கழுத்துல அந்த கயிறை நல்லா மாட்டிட்டு சுருக்கு போட்டாச்சு. இனி அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். என்னது? ஸ்டூலை தள்ளி விட்டா முடிஞ்சு. அப்படி ஸ்டூலை தள்ளி விடும் போது எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஷெல்ஃப்ல டயகனலா அதனுடைய டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஹாஃபா வந்து அந்த அந்த கதவு திறந்திருக்கும். அதுக்குள்ள இருந்து ஒரு புஸ்தகம் இவனை பார்த்து கூப்பிடுது. அது ஸ்கூல்ல கொடுத்த புதிய ஏற்பாடு. அந்த புஸ்தகம் பேசுது. ஏய் ஆனந்த பிள்ளை, சாகத்தானே போற, இது ஒரு தடவை கூட நீ படிக்கவே இல்லை பத்தியா, ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு செத்து போயேன். அந்த ஆனந்த பிள்ளைக்கு ஒரு எண்ணம் வருது. ஆமா கரெக்ட் தானே, ஒருவேளை அந்த ஜீசஸ் கூட செத்த பிறகு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல. செத்த பிறகு ஹெல்ப் பண்ணுவாரா? செத்த பிறகு அதாவது தற்கொலைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். தற்கொலை பண்ணவங்க நரகம் தான். அதனால தற்கொலை பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அப்போ கட்டாயம் அந்த அந்த சத்தம் கேட்குது. நீ படி, ஒரு தடவை படிச்சுட்டு நீ அப்புறம் ஆமா கரெக்ட் சரிதான், இதுல என்ன இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் ஆக போகுது, வேற ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த ஒரு கடமை, அந்த புக்கை திறக்கணும், இன்ட்ரோடக்ஷனை படிக்கணும், அப்புறம் வந்து சுருக்குன்னு விறுவிறுன்னு வந்து சுருக்க கயிறை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி போய் அந்த புதிய ஏற்பாடை எடுத்து, என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன்லாம் அப்படி இருக்காது. புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, முன்னுரை அப்படின்லாம் கிடையாது, பாடப்புஸ்தகம் மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அதுக்கு பதில் என்னன்னா தேவையில் உதவின்னு ஒரு பேஜில் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. உன் தேவைக்கு, துக்கத்தில், கவலையில், வருத்தத்தில், இழப்பில், இந்த இதில் நீங்கள் இந்த பைபிள் வசனத்தெல்லாம் வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பகுதி வாசித்தேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. என்னடா நம்ம கேஸை யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு இந்த புக்கில்னு அதை படிக்கும் பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்புது. அல்லேலூயா. அந்த தற்கொலை எண்ணத்தை தள்ளி போட்டான் ஆனந்த பிள்ளை. இது என்ன புஸ்தகம் சொல்லி படிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வேர்ல்டு இந்தியாவிலே நம்பர் 1 HCL கம்பெனியினுடைய அட்மின்ல பாஸாக இருந்தார். பெங்களூர்ல இருக்கிறாரு, கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இப்போதான் சமீபத்தில் வேற இந்த மாதிரி இந்த மோட்டிவேஷனல் டாக்கு, இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரியில் நிறைய விதத்தில் இந்த ஆனந்த பிள்ளை இன்னைக்கும் உயிரோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு பாருங்க. கர்த்தர் பெரியவர்ல. இந்த வேதாகமத்தை நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் தெரியுமா? நம்முடைய இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இதை கொடுக்குறோம். அடுத்து முக்கியமான ஆள். ஆமாம், யாரை விட்டு வைக்கக்கூடாது, கணக்கு கொடுக்கணும்ல நீ. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் வந்து டிக்னிட்டரி பைபிள் கொடுப்போம். அவங்க பேரை போட்டு அச்சடித்து கொடுப்போம். கேட்பார் ஆண்டவர், நான் உன் பேரை போட்டு கொடுத்தாங்களே உனக்கு தானே சொந்தம், அது கேட்பார்ல. அல்லேலூயா. அடுத்து மதுரைக்கு வந்திருந்த பொழுது நம்முடைய தமிழக முதல்வருக்கு அவருக்கும் கொடுத்துருக்குறோம். அடுத்த ஒரு முக்கியமான ஆளுக்கும் கொடுத்துருக்குறோம். ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் பாருங்க வாங்குறப்ப செருப்பெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பக்தியாக வாங்கியிருக்கிறார் பாருங்க. அந்த பக்தியே கேட்கும். என்னப்பா உனக்கு விஷயம் தெரிஞ்சு தானே என்கிட்ட இப்படி பைபிளை வாங்கினேன், படிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார்.
தொடுவார் ஆண்டவர். ஆமென். அப்போ போன வருஷத்துல கிட்டத்தட்ட 72 லட்சம் ஸ்கிரிப்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுக்க. அப்போ அதனுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 கோடி, 36 கோடி தேவை சந்திக்கப்பட்டது 22, மீதி உள்ளது 13.5 கோடி டெஃபிஷியன்ட்ல இருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கிறோம் சர்ச்சுக்கு. இங்கே தேவ பிள்ளைங்க கொடுப்பாங்க, உங்கள் பேரில் நீங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு பதிலாக நாங்கள் போய் கொடுக்குறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டெய்லி ஒன்று கொடுக்கலாம். இப்போ கூட வரும்போது இந்த சிட்கோ நம்ம சபை எங்கே இருக்குன்னு சொல்லி ஒருத்தட்ட கேட்டேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சில சொன்னார். இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. பேசுவார் ஆண்டவர், கர்த்தர் பேசுவார். ஸ்கூலில் காரில் போகிறப்ப பஸ் ஸ்டாப்பில் பசங்க நிற்பானுங்க, நம்ம ஏரியா பாய்ஸ் ஸ்கூல் பசங்க நம்ம நிற்பாங்க, உள்ளே ஏற்றிக்குவேன். எதுக்கு ஏற்றுவோம்? நம்ம காரியத்தில் கண்ணா இருக்கணுமோ இல்லையோ. அவனை விட போகிற நேரம் 5 நிமிஷம் தான். அதனால் 2 நிமிஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு 3வது நிமிஷத்தில் பக்கத்தில் என் காரில் எப்பவுமே பைபிள் ஃபுல்லாக இருக்கும். அவன் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். இந்த எடு ப்ரொவர்ப்ஸ், இன்னைக்கு என்னப்பா டேட்டு? 30ஆம் தேதி தரேன் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லணும். அல்லேலூயா. அவ்வளோதான். அவன் டெய்லி மாட்டினானா டெய்லி அந்த வருஷத்துக்குள்ளே அவன் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்குவான் ஃபுல்லாக. அல்லேலூயா. இப்படித்தான் வாய்ப்பு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். ஆமென். So every rupee you give goes directly for the printing of scriptures only at the slide. Amen. Hallelujah. தம்பி அடுத்தது next. Pray for the Gideons. Glory to the Lord and Savior Jesus Christ. Amen. இதுதான் இந்த கிடியன் ஊழியம். முருகையா எங்க வந்த? தங்கச்சிய டியூஷன்ல விட வந்த டீச்சர். இங்க வா, இந்தா இதை படி. என்ன டீச்சர்? இது ஏசாவை பத்தின புஸ்தகம், இதை படிடா, நீ நல்லா இருப்ப, உனக்கு நல்லா படி போறோம். அப்படியா டீச்சர்? சரிங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட சொல்லிட்டு குடுக்குன்னு இந்த முருகையா அந்த பைபிளை அப்பப்போ படிக்க ஆரம்பிச்சான். படிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் போகிற வழியிலேயே ஒரு ரைஸ் மில்லோடைய இடிஞ்சு போன ஒரு சுவர் ஒன்று இருக்கும். கரெக்டாக இது உள்ளே சொருகிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த கேப்பு. அந்த கேப்பில் டெய்லி போய் உள்ளே வைக்கிறது, அப்புறம் ஸ்கூல் விட்டு வர்றப்ப படிக்கிறது, திரும்ப வைக்கிறது, போகிறது. இதுமா கொஞ்ச நாள் இருந்து ஒரு நாள் மறந்து போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். அய்யோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரன் ஒன்று இருக்கும். இப்போலாம் லாஃப்ட்னு சொல்லி எல்லாம் மூடி வச்சிட்டோம். அந்த காலத்தில் பரனில் தான் எங்களுடைய பொட்டி படுக்க எல்லாம் கிடக்கும். எல்லாம் சீதனம் பிளேட்டு எல்லாம் அதில் தான் இருக்கும் பாருங்க அந்த பரன்னு சொல்லி. அதில் வந்து தூக்கி அப்படி உள்ளே போட்டு அப்பாடா இன்னும் நம்மளை யாரும் கேட்க மாட்டான்னு சொல்லி திருச்செந்தூர் பக்தராக மாறிட்டார். தெரியுதானோ? ஓகே, ஆமாம். அவள் அப்படியே போயிட்டே இருக்கா. திருச்செந்தூருக்கு போவா, வர போக்கும் வரத்துமா அப்படியே இருக்கிறா பாருங்க. ஸோ ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அப்போது டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எல்லா வைத்தியம் பார்த்து புரண்டுக்கிண்டு எந்திரிச்சு மடி படி பிச்சை, ஏன் பிச்சை, ஓம் பிச்சை எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. கையை விரிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. வீட்டில் கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. அவன் நாட்கள் என்றாங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்போ யாருமே இல்லை. வானம் பார்த்த பூமி மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டு படுத்து இருந்த அந்த முருகையா அந்த ரூம்குள்ள எலியை பிடிக்க போறேன்னு ஒரு பூனை வந்துச்சு பாரு. என்ன வந்துச்சு? நமக்கெல்லாம் கதை தெரியும்.
பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் கொடுக்கறதுக்கு எலியாவுக்கு ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்புனான்னு தெரியும். அப்படி தானே? ஆமென். வரி கட்டணும், ஒரு மீன் வயிற்றுல வெள்ளிக்காசை வச்சு இந்தாப்பா இதை போய் எடுத்துன்னு போய் கட்டுப்பான்னு சொன்னார். ஜனங்க 20 லட்சம் பேருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேணும், வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், அதிசயத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு பூனை அந்த ரூமுக்குள்ள வந்துச்சு, ஏன்னு தெரியாது. மேலே போன பூனை பரனில் போய் எலியை பிடிக்க போறேன்ட்டு என்னதையோ தட்டி விட்டுச்சு, சொத்துன்னு முருகையா நெஞ்சில் வந்து விழுகுது. அது பார்த்தா கையை தட்டுங்க, அல்லேலூயா. பிரிச்சு பார்க்கறான் முருகையா. மத்திய 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். அதுல பேதுருவின் வீட்டிலே வந்து பேதுருவோடைய மாமியார ஜுரமா கிடக்கிறத பார்த்துட்டு கைய பிடிச்சு தொட்ட உடனே ஜுரம் போயிடுச்சு, எழுந்து பண்ணி. இதை பார்த்தோன்னே முருகையாவுக்கு நம்ம கேஸ் மாதிரி ஒன்று இருக்கு, நம்மள மாதிரி காய்ச்சல் வந்த கேஸ் ஒன்று இருக்கு, ஜுரம் நீங்க போயிடுச்சோம்ல, அப்ப நாம ஏன் கேட்கக்கூடாது? இயேசுவே என்னையும் ஆமா நீங்க சுகமாக்குங்க. இந்த பேதுரு மாமியார்லாம் சுகமாக்கி இருக்கீங்க, நல்ல மாமியார், என்னையும் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டாரு நம்ம முருகையா. ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்துல முருகையா நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு ஒன்று வந்து கத்துது, ஒன்று அழுகுது. நம்ம வீட்டில் விட நிறைய பேர் இங்கே ஒருவேளை நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கேட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் மீனான்னு சொல்லி ஒரு லேடி ஒரு ஹெல்ப்பராக இருந்தாங்க எங்களை அங்கிளுக்கு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி என் ஒய்ஃப் ராப்பகலாக சொல்லி அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போய் படுத்துருக்குறாங்க, மஞ்சள் சேலை உடுத்தினது ஒன்று வந்து அழுகுதான். மீனா என்னை விட்டுட்டு போயிட்டேன் மீனா. நான் எங்கே உன்னை விட்டுட்டு போயிட்டேன்? ஆமாம், ஏன்னா அந்த அம்மா தீச்சட்டி தூக்குவாங்க, அந்த எல்லா சாமி வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க, அப்படி லைனில் வந்தவங்க அவங்க. அதுகிட்ட வந்து அது அழுகுது கேட்குது, மீனா என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா? நான் உன்னை விட்டுட்டு போலேன்னு. இல்லை, இந்த புஸ்தகம் இருக்குது, என்னால் உள்ளே வர முடியலைன்னு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எல்லாவற்றிலும் பெரிய தேவன் இல்லை? அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அந்த பெரிய தேவன் அந்த முருகையா பார்த்த சொப்பனத்தில், நான் உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு ஒரு வேல் கம்பை எடுத்துன்னு வந்து அப்படியே தூக்கின்னு போய் மலை மேல இருந்து போட்டுச்சான். தொப்புன்னு ஐயோன்னு கீழே பார்த்தா ஆணி பாய்ந்த கரங்கள் அவரை தாங்கி பிடிச்சிருச்சு. கண்ணை முடிச்சு பார்த்தா காய்ச்சலை காணோம், கர்த்தர் கையிலே முருகையா. இப்ப அந்த முருகையா எங்க தெரியுமா இருக்கிறாரு? சாத்தூர்ல இப்படி ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். பாஸ்டர் திமோத்தி, போய் பாருங்க, 2 ஆராதனையில செய்தி கொடுத்தேன். ஆமா, பெரிய சபை, நினைக்கவே முடியாது, ஆச்சரியமா இருக்கு தேவன் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்ட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஒரு நிமிஷம் நம்ம செய்திக்குள்ள போறோம். இப்பதான் செய்திக்குள்ள போறோம். இதுவரை கிடியோன் ஊழியத்தை பற்றி நம்ம கேட்டோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர்,
எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி ஏல் பெத்தேல். இது வானத்தில் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தில் வாசல் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, எனக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா. ஆமாண்டவரே, எங்களை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி எங்களை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே, உருவாகும் போதே, உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை முன்குறித்து எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும். அந்த வார்த்தைக்குள் இருக்கிற எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ரொம்ப சீக்கிரமா, நமக்கு இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசி பகுதி. நீ பக்கத்தில் மெதுவா திரும்பி சொல்லுங்களேன். ஆமா, ஆமா, ஆமே. 28:15 பாருங்க. 28:15. ஸ்தோத்திரம். உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு செய்யும் அளவும் கைவிடவே மாட்டாராங்க, கைவிட மாட்டாராங்க. ஹல்லேலூயா. யோசுவா 1:5, எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நல்ல தேவன் பாருங்க. 2 நபர்கள் குறித்து வாசிச்சுட்டு நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அங்கே ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அருமையான ஒரு வாலிபன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9-10. சரி. ஆமென். ஆமென். தன் வீடு அனைத்திற்கும் ஏற்படுத்தினார். கூட இருந்தார். அந்த வசனத்தில் பாருங்க, தேவனோ கூட இருந்தார், அவனை விடுவித்தார், அவனுக்கு ஞானத்தை அருளினார். பாருங்க, கிருபையையும் ஞானத்தையும் அருளினார், அப்புறம் அதிகாரப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு உண்டு பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்மையும் நினைக்கிற தேவன், நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன் இதை செஞ்சாரு யோசேப்புக்கு? காரணம் என்ன? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஏன் யோசேப்பு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? முதலாவது வாக்குத்தத்தம் இருக்கு. ஆபிரகாம் சொல்லிட்டார், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டார். 1. 2வது, ஆதியாகமம் 39 9வது வசனத்தை பாருங்க. அதுல ஏன் இந்த யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டாரு? ஆமென், ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட பிறகு 40 நாள் உபவாசம் முடித்து ஏசிட்டு வர்றாரு. வந்துட்டான். யாரு? சோதனைக்காரன் வந்துட்டான். நான் இப்போ 3வது நாள் உபவாசத்தோட உங்க முன்னாடி நிற்கிறேன். தெரியும் வருவான்னு தெரியும். அதுக்குத்தான் முன்னாடியே நம்ம பலவான முந்தி கட்டணும். மத்திய 12ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, சும்மா கிடையாது. இது ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம் நீங்களும் நானும். மத்திய எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அப்படி போராட்டம் 4 டைப்ல இருக்கு. சரி, எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க?
ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் உபவாசம் இருக்கீங்க? வாலிபர்கள் 20 வயதுக்கு கீழே 2 3 ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? வாரத்தில் ஒரு நாளா, ஒரு வேளையா, என்னைக்கா? சரி, நான் கேட்கல, நான் யாரையும் கேட்கல. ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தினவர்களுக்கு நன்றி. ஆனால் மத்திய 17:21 இப்படி வாசிக்கிறோம், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி, ரொம்ப லாங் டேர்ம் ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது அவங்க வாழ்க்கையில். ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னால் மேற்கொள்ளவே முடியலன்னு சொல்றியா? உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணு. ஆமென். உபவாசம், ஃபாஸ்டிங். நான் எம்எஸ்சி படிக்கும்போது டிபிஎம்எல் காலேஜ் பொறையாரில் தான் படித்தேன் பாருங்க. சிதம்பரம் சீர்காழி பொறையார் போயிருக்கீங்களா? அந்த பக்கம் தஞ்சாவூருக்கும் போகும். அங்கே தான் அப்படி பரதேசி மாதிரி, நம்ம ஆபிரகாம் மாதிரி பல நாட்டு தண்ணீர், பல ஊர்களில். அங்கே டிபிஎம்எல் காலேஜ்னு ஒன்று இருக்குது, ட்ரங்க் பார் பிஷப் மாணிக்கம் லூத்தரன் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே தான் படித்தேன் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். கடலூரில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு அங்கே ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். ஃபிசிக்ஸு நிறைய பேர் நீங்கள் எடுக்காத காரணமே எனக்கு தெரியும். ஐயோ, இந்த ஃபிசிக்ஸா வேணவே வேணான்னு நிறைய பேர் ஃபீல்டே மாறி போனவங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். வேணாம்ப்பா, எதை வேணா படி, ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு போயிடுவான், தமிழை படிச்சுட்டு வந்து ஃபிசிக்ஸ் வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அதில் தான் ஆண்டவர் படிக்க கிருபை தந்தார். தேவனால் கூடாத கனி ஒன்று கிடையாதுங்க. அப்படி படிக்கும்போது அங்கே ரட்சிக்கப்பட்டேன். கடலூரில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு கேத்தலிக் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லி என்னை ஆண்டவர்கள் நடத்தினாங்க. ஸோ அபிஷேகிக்கப்பட்டு அந்த காலேஜுக்கு போகிறேன். போயிட்டு போனவொடனே ஒரு நண்பர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் என்ன எந்த சர்ச் போகிறீங்க? நான் இப்படி அசம்பிளி ஆஃப் காட் போகிறேன் அப்படின்னா. அப்படியா, ஓகே. அப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிப்பீங்களே அப்படின்னு கேட்டு அவன் நமக்கு வந்து இடம் காமிச்சு கொடுத்தார் ஜெபிக்கிறதுக்கு. 1 மணி நேரம் நான் சொல்லலை, அவர் சொன்னார். மாரநாதா ரிவைவல் மாரநாதா சபை விசுவாசிகளும் தினமும் 1 மணி நேரம் ஜெபிப்பார்கள். என்ன சத்தத்தையே காணோம். அல்லேலூயா. ஆமா, முழங்கால் தாங்க நமக்கு, நம்ம வாழ்க்கையே முழங்கால் தான். குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது. பக்கத்தில் மெதுவாக திரும்பி சொல்லுங்க, குறைஞ்சது 1 மணி நேரமாம்ல. ஏசு கேட்டாரா இல்லையா? 1 மணி நேரமாவது கேட்டார். ஏசு கேட்டா தான் நான் கேட்கிறேன். 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம். வாலிபர்கள்லாம் மணிக்கணக்காக நிற்கலாங்க. அவர்ஸ் டுகெதர் யூ கேன் ஸ்டாண்ட் இன் தி நீ. முழங்கால நிற்கலாம். என் முழங்கால பாரு, காய்ப்பு காய்ச்சி கிடக்கும். விடக்கூடாது. யுத்தத்தில் நிற்கிறோம் நீங்கள் நான். மாம்ச பிரகாரம் யுத்தம் இல்லை, ஆவிக்குரிய யுத்தம். எத்தனை பேய் இருக்கு தெரியுமா? எத்தனை பேய் இருக்கு. அங்கே நடந்தது சொல்லி முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். ஒரு பையன் ரொம்ப பரிதாபமாக தான், ஒரு எம்ஏ படிக்கிற பையன். பார்த்தாலே ரொம்ப நமக்கு தெரியாது, அவனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன தம்பி, என்ன அண்ணா என்னன்னு தெரியலண்ணா, படுத்தா ஒரே ரத்தமாக வருதுண்ணா, யாரோ என்னை கொல்ல வர்றாங்கண்ணா, என்னை யாரோ விரட்டிட்டு வராங்க, எனக்கு பயமாக இருக்குது, தூக்கமே இல்லை, நிறைய டிப்ரெஷனில் சொன்னான். அப்படியா, என்னன்னே தெரியாது. ஆனால் ஒன்று மனசில் பட்டுச்சு, இவனுக்கு ஒரு உபவாசம் இருந்து ஒரு ஜெபம் பண்ணா என்ன, ஏசப்பா குணமாக்கிடுவார்ல அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துச்சு பாருங்க. நாளை குறித்தோம். நாளை குறிச்சிட்டிங்களா? நாட்களை குறிங்க, உபவாச நாளை குறிங்க. நீங்கள் அல்லேலூயா. டைமை குறிங்க, ஏசு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ குறிச்சிட்டு ராத்திரி என் கூட பெஞ்சமின் ஒரு பையன் வந்தான். வாடா போவன், அவனை எடுத்துன்னு போடா வாடான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த பையனை தேடினா ஆளை காண. எஸ்கேப். பார்த்த ஒவ்வொரு ஹாஸ்டலில் ஒவ்வொரு ரூமை போகிறோம். ஒரு ரூம் கடியில் காட்டில் பந்து மாதிரி உள்ள உருண்டு கிடக்கிறான். அவன் தானே தூக்குடான்னு பிடிச்சி அவனை தூக்கின்னு போய் நைட்டு 10-11 மணி ஆயிடுச்சு. சைலண்டாக இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் தூங்குற நேரம். பாய்ஸ் உங்களுக்கு தெரியல, பாய்ஸ் ஹாஸ்டலில் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவானுங்க பசங்க. அதனால் மொட்டை மாடி போயிட்டோம். மொட்டை மாடி வழக்கமாக நம்ம ஜெபிக்கிற இடம் மொட்டை மாடி. என் கூட சேர்ந்து பனை மரம், புளிய மரம் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும். அல்லேலூயா. அதான் நம்ம ப்ரேயர் பிளேஸ். நமக்கு என்ன பயம் இருக்குது ராத்திரி? பேய் நம்மளை கிட்ட தான் ஓடணும். அப்போது தம்பி ராத்திரி மொட்டை மாடி நான் தான் நிற்கிறோம். ஊரே தூங்குதுங்க. நடக்க போகிறது தெரியாமல் முழங்கால் போட்டோம் 3 பேரும். நான், தம்பி பெஞ்சமின்னு, அந்த பையன், 3 பேர் போட்டோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு, அவன் தலையில் கையை வைடான்னு. நான் வைக்க மாட்டேன். நான் சொன்னேன் வேணாம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு தெரியாதுல்ல, நோ எக்ஸ்பீரியன்ஸ். நான் வேணா தோளில் வேணா கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தோளில் கையை வச்சான் பாருங்க. அப்படியே எந்திரிச்சான் பாரு. அவன் கூப்பிட்டா ஊருக்கே கேட்டிருக்கான்.
அது வந்து தரங்கம்பாடி சீகன்பால் கையா தமிழில் மொழிபெயர்த்தார் பாருங்க. அந்த கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க அந்த ஊர். நான் என்னோட ஹாஸ்டல் கூப்பிட்டா என்னை ஏன்டா விரட்டுற நீ? நான் இவளுக்கு கூட எத்தனை வருஷமா இருக்கிறேன்னு தெரியுமா? நான் எங்கடா உன்னை விரட்டினேன்? நானும் கேட்குறேன். அதுவும் பேசுது. பேய் கடந்து ஆடுது பாருங்க. வந்துட்டானுங்க. ஹோல் ஹாஸ்டல் வந்துடுச்சு. ராத்திரி 11:30 மணி ஆயிடுச்சு. அவன் பயங்கரமா கத்துறான். என்னை எல்லாம் பரிதாபமா பார்க்குறானுங்க. பேய் ஓட்ட வந்தானா? பேய். நான் எங்கடா பேய் ஓட்ட வந்தேன்? அவனுக்கு ஏதோ ஜோம் பண்ண வந்தேன், அவ்வளோதானே. இது என்ன வம்பா போச்சு? நம்மளை போட்டு எல்லாம் பார்க்குறானுங்க. ஏன்னா அப்படி பண்ண? ஒவ்வொருத்தரும் கேள்விக்கிறான். பெஞ்சமினே ஆளை காண எஸ்கேப்பு. அண்ணே பேய் நான் போறேன்ட்டு போயிட்டான். இன்னைக்கு மாயவரத்தில் அவன் தான் பாஸ்டரா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, பேய் ஓட்ட போனீங்கன்னா பாஸ்டர் ஆயிருவீங்க. நைட்டு 12 மணி என்கொயரி. யாரு கூட? பிரின்சிபால்கிட்ட என்கொயரி. எதுக்குப்பா வந்த? படிக்க வந்தேன். என்ன பண்ண? பேய் ஓட்டின. எதுக்குடா ஓட்டின நீ? இனிமேலும் ஓட்ட மாட்டேன் சார். இனி எப்படி ஓட்டணும் தெரிஞ்சிருச்சுல்ல. இன்னைக்கு எப்படி அதை விவரமா டீல் பண்ணு தெரிஞ்சிச்சு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி, பாக்கியமே இல்லையா அவன் வாழ்க்கையில. ஆடுது கடந்த அந்த பேய் ஒரு ஜெப கூட்டத்தில். என்ன பாக்கியலட்சுமி, இந்தா என்ன ஏன் விரட்டுற? என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க நீ. பேய் நம்மகிட்ட சொல்லுது. இன்னும் அவங்களை கூட்டு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன். என்ன சிஸ்டர்னா? இது 4-5 வருஷமாவே இப்படித்தான் பிரதர். வருது போகுது, வருது. விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி. பேயிலேயே விசிட்டிங் பேயெல்லாம் இருக்குது. வரும் போகும். என்னடா இது வம்பா இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா, இல்லை பிரதர் இது ரொம்ப போராடினே இருக்குது. அது கையை வச்சோம். இந்த பாருங்க, என்னை ரொம்ப வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்னு. யார்? பேய் நம்மகிட்ட பேசுது. என்ன பண்றீங்களா? டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஆமா, பின்ன உன் டார்ச்சர் பண்ண தானே எங்களை விட்டுருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நீ கிளம்புன்னு முடியாதுன்னுச்சு. போறியா இல்லையா? இயேசுவின் நாமத்தில் சொல்றான். போன நான் போறேன், ஆனா போக மாட்டேன். 1/2 மணி நேரம் அங்கே போராடிட்டு இருக்கேன். கடைசியில் என்ன பண்ணா என்ன செய்யறது ஆண்டவர்? இது என்ன இவ்வளவு வம்பு பண்ணிட்டு? ஆண்டவர் இந்த வாட்டர் பாட்டில் காமிச்சாரு. எடுறா தண்ணி எடுனார். எடுத்தான் பாருங்க. இயேசுவின் ரத்தம் எடுத்துல உன் கண்ணில் தான் உனக்கு பேய் இருக்கு. அந்த பேய்கிட்ட கேட்டேன், இந்த பார் உன் கண்ணுக்குள்ள தான் பேய் இருக்கு, நீ பரிசுத்தமா உன்னால் வாழ முடியுதான்னு கேட்டேன். நோ, நான் விட மாட்டேன்னு. பேய் விடாதுங்க. கண்ணில் பேய் உட்காந்துரும். வீடியோஸ் பார்க்க வைக்கும், அடிக்ட் ஆக்கிறோம், ஆபாச படங்களை பார்க்க வச்சிரும், அசிங்கத்தை பார்க்க வச்சிரும். அதனால தான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாம் என்னெல்லாமோ வருது. நான் கேட்கறது இல்லாமல் வேற இல்லாமல் வந்து நிற்குது, அரைக்குறையாக வந்து நிற்குது. பார்த்தேன், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணி விட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்னாச்சு? பாக்கியலட்சுமி அடித்தோம் பாருங்க. ஐயோன்னுச்சு. அதோட போச்சு. ஸ்தோத்திரம். கூட்டு வந்த சிஸ்டர். அப்புறம் மறுநாள் காலையில், என்ன சிஸ்டர் அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், பிரதர் நல்லா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். ஆமென். அப்புறம் அந்த பையனை அதோட நைட்டு திண்ணீர் அடிச்சு அப்படியே கூட்டின்னு போயிட்டானுங்க. எனக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்க. ஆனால் அந்த வருஷத்தில் ப்ரேயர் செல் லீடராக நான் வந்து இருந்தேன்னா, அன்னைக்கு மறுநாள் நைட்டு வழக்கமாக 5-10 வருவானுங்க பசங்க ப்ரேயருக்கு. மொட்டை மாடி தான், அதே மொட்டை இந்த பக்கம் நடக்கும். அன்னைக்கு போய் நான் உட்காடுறேன். பக்கத்தில் பெஞ்சமின் உட்காந்துருக்குறான். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு. இது மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. ஏய் பெஞ்சமினே, என்னடா விஷயம் எல்லாம் வந்திருக்கிறானுங்க? அண்ணே தெரியாதா உனக்கு? நம்ம ஹாஸ்டலில் பேய் நடமாடுதுன்னு எல்லாம் வந்துட்டானுங்கண்ணே. ஹல்லேலூயா. எனக்கு அப்போ தான் தெரியும் பேய் நம்ம ஊழியத்துக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு. நீங்கள் ஒரு பேயை ஓட்டுங்களேன், அள்ளிடலாம் அந்த சபையை. ஆமென். ஹல்லேலூயா. 1 ஏக்கர் இடம் வாங்கி கட்டிடலாம், சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், அங்கேருந்து இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிடலாம் சபைக்கு. என்ன பாஸ்டர்? பிரைஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. உண்மைங்க. அப்போ அந்த யோசேப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினாரு? கர்த்தருக்கு விரோதமாக நான் அந்த பாவத்தை எப்படி செய்வேன்னு கேட்டான் பாருங்க.
100% பாவம் செய்யக்கூடிய ப்ரொடெக்டட் சிச்சுவேஷன் வாய்ப்பு கிடைச்சாலும், ஏன்னா பிசாசு அப்படி தான் பண்ணுவான், உங்களை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனு கொண்டு போய் யாருக்குமே தெரியாது நல்லா செய்யுன்னு சொல்லுவான். நிறைய நோ சொல்ல வேண்டியிருக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க. நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லணும். நோ 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 சொல்லணும். ஆவியானவர் உள்ளத்திலிருந்து பேசுவார். இது எனக்கு பிடிக்கல, நோ சொல்லிடு. இந்த ஃபோனை எடுக்காத, நோ சொல்லிடு. எடுக்காத, டெலிட் பண்ணிடு, அதை பண்ணிடு, இதை பண்ணிடு சொல்லிக்கினே இருப்பார். ஏன்னா டிசிப்ளின் லைஃப் நம்ம லைஃப். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எப்படி வாழலாம் இல்லை. நீங்கள் வேணா பாருங்க, சும்மா பூமிக்கு ஒரு ஆர்பிட்டை போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க, என்ன அழகாக போட்டு வச்சிருக்கு. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்கு. நம்ம ஒரு கேலக்சியில் வாழ்கிறோம். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப், 1 மில்லியனா 10 லட்சம் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. நம்ம தேவன் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். உங்களை என்னை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அப்போ அவனை கவர்னரா மாத்தினார்ல, ஒரு உங்களை என்னை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று காப்பார். என்ன இவன்ட்ட என்ன இருக்குது? அந்த ஆணி வேர் என்ன சொல்லுது? ஆணி வேர், ரூட். உங்களுடைய இருதயத்தில் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அதை தான் பார்ப்பார். நீ வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறியா? நீ என்ன நிலைமையில, உன் இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயம். அதனால தான் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்துல ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால் போடலாமா முடிஞ்சவங்க? வாக்கு பண்ணின தேவன் உண்மை இல்லவருங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழ்வேன். யோசேப்பு அவன் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தேவ பயம் அவன் உள்ளத்துல இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன் உள்ளத்துல இருந்ததுனால துணிகரமான பாவத்தை அவன் செய்யல. உலக பிரகாரமா மற்றவங்க போல அவன் வாழணும்னு விரும்பல. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினான். அதனால சில துன்பங்கள் வந்தது உண்மைதான். ஆனா ஃபைனல் விக்டரி யோசேப்புக்கு கிடைச்சது. இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தார், உண்மைதான். 3 நாளாய் அமைதியா இருந்தது உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கர்த்தர் நம்மையும் உயிரோடு எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் பெற செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். 1 மணி நேரம் நான் ஹாஸ்டலில் சொன்னேன், அந்த பேய் அன்னைக்கு கையை வச்ச உடனே ஆடினதுக்கு ஒரு காரணம் உண்டு. தினமும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் நான் பேசி இறங்குறது உண்டு. நெடு முழங்கால நின்று ஜெபிக்கிறது உண்டு. இன்று வரை அதை முயற்சி செய்கிறேன். நான் உபவாசத்தோடு இருக்க பார்க்குறேன். இப்போ மணிக்கணக்கு அவர்ஸ் டுகெதர் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கு. விடக்கூடாது. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாம வாழ்றாங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும் தான். நீங்க சொல்லாம வேற யார் சொல்ல போறா? கர்த்தர் உங்களை என்னை தான் அந்த பகுதியில் வச்சிருக்கிறார், ஸ்தானாபதியா வச்சிருக்கிறார். அவர் உங்களை என்னை தான் அவர் எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த பிதாவே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்க வரேன், இனிமேல் நான் முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சும்மா கரங்களை உயர்த்திக்கங்க. போவோம். நான் இன்னைக்கு 1 மணி நேரமாவது, நான் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 மணி நேரம் நான் முயற்சி பண்ண போறேன் இன்னையிலிருந்து. த வெரி ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் த டே வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளின் முதல் மணித்துளியானது என் இயேசுவோடு கூட ஆரம்பிக்கும். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லித்தான் நான் ஆரம்பிக்க போறேன். ஆண்டவரே, அநேக கரங்களை உயர்த்திருக்கு. 1 மணி நேரம் ஏசப்பா பார்த்து எத்தனையோ மணி நேரத்தை வாழ்நாள் நமக்கு கொடுக்குறார் ஆண்டவர். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் நான் உங்களோட நிற்க போறேன்ப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே, உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. நீ சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரப்பா. அந்த கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு பெருக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும்பா. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே, அந்த கிருபை சாட்சியாக யோசேப்பை போல சாட்சியாக வாழ்ந்து அநேகருக்கு, தேசத்துக்கே அவன் ஆசீர்வாதமா மாறினான். நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு. ஆனா அவனுடைய வந்த சந்ததிகள்ல
இன்று உலகம் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இன்றைக்கும் கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டவர் கலாத்தியர் 3:13 இப்படி பார்க்கிறோம், இயேசு நமக்காக சாபமானார். 2 கொரிந்தியர் 5:21 இப்படி வாசிக்கிற, இயேசு நமக்காக பாவமானார், நம்முடைய பாவத்தையும் சுமந்தார், நமக்காக சாபத்தையும் இயேசு சுமந்தார். கலாத்தியர் 3:14 அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் வருகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:14 அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரங்கள் கிதியோன் இன்டர்நேஷனல்